எத்தனிக் ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவோ உங்களோட மெடிசனை கஸ்டமைஸ் பண்ணி போஸ்டல் மூலமாகவே கொரியர் மூலமாகவே உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் 96000037 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்னையில் நேரில் வந்து பார்க்கலாம். எல்லா நாடுகளோடும் தொடர்ந்து எல்லா நாட்டு வழிவிகார அமைச்சுக்களுடனும் எல்லா நாட்டு கொள்கை வகுப்பாளர்களோடும் நாங்கள் சென்று இன விடுதலை சார்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த ராஜபக்ஷ என்கின்ற ஒரு இனப்படுகொலையாளியை சந்தித்தனுடைய முக்கியமான நோக்கம் இதே கனடிய அரசு மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் இருவருக்கு மேலான பிரியாண தடையை விதித்திருக்கிறது. டிசியில் இருந்து கலந்து கொண்ட இதே ராஜ் தவரட்னசிங்கம் அவர்களும் மற்றும் ஜிடிஎஃப் சேர்ந்தவர்களும் தாயகத்தில் இருந்து கலந்து கொண்ட சுமந்திரன் போன்ற மூவரும் தான் அந்த இன அழிப்பு எங்களுக்கு இடம்பெறவில்லை என்று கூறிவிட்டு ஈழ விடுதலைக்கு எதிராக செயற்படுகின்ற எந்த சக்திகளோடும் நாம் இணைந்து செயற்பட மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாட்டிலே ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே 104 சட்டம் என்றது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த 104 சட்டத்திலே வந்து தமிழின அழிப்புக்கான கற்கை வார சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். சுவிஸினுடைய அனுசரணையுடன் புலம்பெயர் தமிழர்கள் 3 அமைப்புகளும் தாயகத்தில் இருக்கின்ற 3 அமைப்புகளும் சந்தித்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடிய தமிழர் தேசிய அவை NCCT கனடாவில் இருந்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் தேவ சபாபதி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. வணக்கம் ஊடறுப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு தமிழ் உறவுகளே. அண்மையில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளினுடைய குழு ஒன்று இலங்கைக்கான விஜயங்களை மேற்கொண்டிருந்தது. அதன் பின்னர் அவர்கள் பல்வேறுபட்ட ஊடக கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளாகிய பலர் இலங்கை சென்றிருந்தார்கள். பலர் இலங்கைக்குள் அதில் உள்வாங்கப்படவில்லை. நீங்களும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஓர் அமைப்பு என்ற வகையில் அந்த பயணத்தையும் உங்களுடைய நிலைப்பாடையும் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல அந்த புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் என்று கூறுவதையே நான் முற்றாக மறுதளிக்கின்றேன். என்னவென்று சொன்னால், உங்களை போன்ற உறவுகளுக்கு நன்றாக தெரியும், GTF உருவாகின்ற பொழுது 14 அமைப்புகள் 14 நாடுகளை சேர்ந்த அமைப்புகள் உள்ளடங்கியதாகத்தான் அந்த GTF என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று GTF-ல CTC என்கின்ற தமிழர்களுக்கு விரோதமான ஒரு குழுவும் மற்றைய நாடுகளில் இருக்கின்ற தனிநபர்கள் தான் கலந்து கொண்டார்கள். அதிலே சுரேந்திர பார்த்தீர்கள் என்றால் BTF-ல் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர். அதிலே டாக்டர் எலியாஸ் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் USTPEC-ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர். மற்ற அனைவருமே எந்த ஒரு அமைப்புகளையும் சாராதவர்கள். ஆக இந்த CTC என்ற ராஜ் தவரட்னசிங்கம் என்பவர் கலந்து கொண்டார். ஆகவே இது CTC என்கின்ற தமிழ் விரோத, கனடாவிலிருந்து இயங்குகின்ற தமிழ் விரோத மற்ற ஒவ்வொரு நாடுகளில் இருந்து தமிழ் தேசியத்துக்காக செயற்படுகின்ற அமைப்புகள் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களுமாகத்தான் அந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சந்திப்பிலே முற்றுமுழுதாக கனடிய தமிழர்கள் மாத்திரமன்று உலகத்தில் இருக்கின்ற அத்தனை புலம்பெயர் அமைப்புகளும் அந்த சந்திப்புக்கும் அவர்களுடைய அந்த கொண்டு வந்த தீர்மானத்துக்கும் எதிரான கருத்துக்களைத்தான் முன்வைத்திருந்தார்கள். அதுவும் கனடிய தமிழர் தேசிய அவை NCCT-யை உள்ளடக்கிய 14 மக்களவைகள் அதற்கான கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. அமெரிக்காவில் இருந்து இயங்குகின்ற பல அமைப்புகள் தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. ஏன் தாயகத்தில் கூட 169 அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். தாயகத்தில் இருந்து தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற எந்த ஒரு அரசியல் தலைமைகளோ எந்த ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர்களோ அதை முற்றுமுழுதாக புறந்தள்ளி இருந்தார்கள். இது சிங்களத்தையும் சிங்கள அரசையும் மஹிந்தவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புலம்பெயர் தேசத்திலே
எழுதப்படாமல் சிங்களத்துக்காக வேலை செய்கின்ற ஒரு கொண்டு வரப்பட்டது. அதிலே நீங்கள் முக்கியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தமிழர் பிரதிநிதித்துவம் எதுவுமே அங்கு பேணப்படவில்லை. அந்த அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்திலோ எதிலோ தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் எதுவும் கொண்டு வரப்படவில்லை. அது மாத்திரமன்றி கொண்டு போன நபர்கள் பிழையானவர்கள், கொண்டு போன முறைமை பிழையானது, கொண்டு போன விடயமும் பிழையானது. அந்த கொண்டு போன விடயங்கள் எது பிழையானது என்பதை குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இலங்கையை வளப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். இரண்டாவது பார்த்தீர்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கின்ற அந்த தமிழர்களுடைய அந்த அரசியல் ஜாப்பு சார்ந்த இப்பொழுது இருக்கிறதை மனமறிந்து நீங்கள் அமல்படுத்துங்கோ, புதிய வரவு வரப்பட்டும் என்பது போன்ற ஒரு கருப்பொருளே. மற்றையும் இலங்கையின் எதிர்காலம் பழையதை உணர்ந்து வளப்படுத்துகின்ற வகையிலே அந்த வரவு வரையப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக காணாமலாக்கப்பட்டவர்கள், நில அபகரிப்பு, இன அழிப்புக்கான பொறுப்பு கூறல் எதுவுமே அங்கு எந்த ஒரு மூலையிலும் குறிப்பிடப்படவில்லை. அது மாத்திரமன்றி இலங்கையில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் அமைதியாக, சுயகௌரவமாக, நம்பிக்கையுடன், பயமின்றி, சந்தேகமில்லாமல், தனித்துவமான சுய உரிமையுடன் வாழ வேண்டும் என்கின்ற இலங்கையில் உள்ள அனைவருக்கும் தான் எழுதப்பட்டிருக்க தவிர எந்த ஒரு இடத்திலும் தொடர்ச்சியாக 75 ஆண்டு காலமாக இன அழிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற தமிழர் தரப்பு என்று எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. உங்களை போன்ற ஊடகவியலாளர்களுக்கு நன்றாக தெரியும், 75 ஆண்டு கால ஈழத்தமிழனுடைய புரையோடி போயிருக்கின்ற இந்த இன அழிப்பு, இன படுகொலை, சொத்து அகபகரிப்பு மேற்கொண்ட சிங்கள பேரினவாத அரசின் இம்முறை இந்த புலம்பெயர் கொண்டு வரப்பட்ட அந்த வரைவிலே எந்த ஒரு இடத்திலையும் இன அழிப்புக்கு உள்ளாகிய தமிழர்கள் என்றோ தமிழர் தரப்பு என்றோ எந்த ஒரு இடத்திலையும் குறிப்பிடப்படாத சிங்களத்தை காப்பாற்றுகின்ற ஒரே வரைவாக இந்த வரவை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் என்பதற்கான அடையாளத்தை அல்லது அங்கீகாரத்தை யார் வழங்கியவர்கள் அவர்களுக்கு, அவர்கள் அந்த வகையில் எடுத்துக்கொள்வதற்கென்று. உங்களிடம் நான் அதே வினாவினை கேட்கின்றேன். உங்களுக்கு யார் வழங்கியது அந்த அங்கீகாரத்தை நீங்கள் புலம்பெயர் அமைப்பு என்று? புலம்பெயர் தேசத்திலே 2009 ஆண்டுக்கு பிற்பாடு 2008 ஆண்டு டிசம்பர் மாத காலப்பகுதியிலே முதலாக நோர்வேயிலே மக்களவை உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு 2010 ஆண்டு கனடாவிலும் அதனை தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் 14 மக்களவைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. மக்களவைகள் உருவாக்கப்பட்டுவிட்டு மக்கள் சந்திப்புகளை நடத்துகின்றோம். சிங்கள அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து இன அழிப்புக்கு உள்ளான இன மக்களுக்கான போராட்டங்கள், கவனஈர்ப்புகள் போன்றவற்றை நடத்துகின்றோம். எந்த ஒரு எங்களுடைய இன அழிப்பு சார்ந்த எந்த ஒரு விடயத்திலும் தொடர்ந்து முன்னின்று நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒரு விடயத்திலே மக்களிடம் தெளிவாக கூறிக்கொண்டு வருவோம். என்னவென்று சொன்னால், எல்லா நாடுகளோடும் தொடர்ந்து எல்லா நாட்டு வழிவிகார அமைச்சுக்களுடனும் எல்லா நாட்டு கொள்கை வகுப்பாளர்களோடும் நாங்கள் சென்று இன விடுதலை சார்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் சிங்கள பேரினவாத அரசோடு மாத்திரம் பேசுகின்ற பொழுது அதற்கு முன்பாக மக்களிடம் எதை பேச போகின்றோம் என்கின்ற ஒரு தெளிவை கொடுத்து அதன் பின்புதான் நாங்கள் பேசுவோம் என்கின்ற மக்களோடு தொடர்ச்சியாக எங்களுக்கான தொடர்பை பேணி வருகின்றோம். மக்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே மக்கள் தொடர்ந்து எங்களுக்கான அந்த ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதிலே கொண்டு சென்ற எந்த ஒரு நபர்களும் எந்த ஒரு மக்கள் சந்திப்புகளை வெளிப்படையாக இதுவரைக்கும் சந்தித்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. இங்குதான் சற்று முரண் எழுகின்றது. நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் குறிப்பிட்டது போன்று எல்லா அமைப்புகளும் சேர்ந்து மக்களவை என்கின்ற ஒரு கட்டமைப்பு கூடாக பயணித்திருக்கின்றீர்கள். நீங்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவை, அதே போன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், கனடாவில் இருக்கக்கூடிய சிடிசி கனடிய தமிழ் காங்கிரஸோடு நீங்கள் இணைந்து பயணிக்காவிட்டாலும் நீங்கள் பிடிஎஃப் ஓடு இணைந்து பயணித்தவர்கள்.
பிடிஎஃபோடு இணைந்து இங்குதான் அந்த ஒரு குழப்பம் இருக்கின்றது. நீங்கள் யாரோடு ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற் போல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கின்றீர்கள், இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கின்றீர்கள். அப்படி என்றால் உங்களுக்குள்ளே ஒரு நிலையான கொள்கை இல்லாத போது நீங்கள் உங்களை எப்படி அதனை நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்த முடியும்? இல்லை இல்லை, நீங்கள் நான் நினைக்கின்ற அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த ஒரு கொள்கை அடிப்படையிலும் முழுமையாக செயற்படுவது இந்த மக்களவைகளுக்குள் எந்த ஒரு கொள்கை பிசுறலும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் மக்களவைகளாக செயற்பட்டு வருகின்றோம். நீங்கள் குறிப்பிட்ட ஏடிசி பிடிஎஃப் என்ற அமைப்புகளோடு வேலை திட்டங்களின் அடிப்படையில் ஈழத்துக்கு வலிமை சேர்க்கின்ற வேலை திட்டங்களின் அடிப்படையில் சேர்ந்து பயணிக்கின்றோமே தவிர அந்த வகையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். அங்கு எந்த ஒரு முரணும் இருப்பதாக நீங்கள் எப்படி நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள்? வேலை திட்டத்தில் இணைந்து பயணிக்கின்றோம், மற்ற விடயங்களில் இணைந்து பயணிக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த விடயங்களில் இணைகின்றீர்கள், எந்த விடயங்களில் பிரிகின்றீர்கள்? இல்ல, ஈழ விடுதலைக்கு எதிராக செயற்படுகின்ற எந்த சக்திகளோடும் நாம் இணைந்து செயற்பட மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாடுகளினுடைய அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்புகள் இருக்கும். அந்தந்த நாடுகளிலே அந்தந்த சட்டங்களுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டிய சில தார்மீக கடமை அந்தந்த நாடுகளிலே இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால், இந்த நாட்டில்தான், கனடா நாட்டிலே ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே 104 சட்டம் என்றது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த 104 சட்டத்திலே தமிழின அழிப்புக்கான ஹெட்கைவார சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே இந்த நாட்டிலே இன்னும் விடுதலை புலிகளுக்கான தடை இருக்கிறது. ஆனால் ஒரு சில நாடுகளிலே வெளிப்படையாக அப்படி செயற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற சட்ட விழுமியங்களுக்கு உட்பட்டு நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து பயணித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனால் தொடர்ச்சியாக சிடிசி என்கின்ற தமிழின விரோத சக்திகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றோம். சிடிசியினுடைய வேலை திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமல் இருந்திருக்கலாம். 2009 ஆண்டிலிருந்தே இன்று வரை அவர்கள் சிடிசியை சேர்ந்த யாரும் தமிழர்களுக்கு ஏற்பட்டது இன அழிப்பு என்பதை எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் குறிப்பிடுவது இல்லை. அது மாத்திரமன்றி 2009 ஆண்டு இரகசிய சந்திப்பாக அன்று சிடிசியினுடைய ஊடக பேச்சாளராக இருந்த டேவிட் புவாலபிள்ளை அவர்கள் தாயகத்துக்கு சென்று தாயகத்திலே சிங்கள அரசை சந்தித்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி 2012-2013 ஆண்டு பேர்ஹப் ஃபவுண்டேஷன், அந்த பேர்ஹப் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி நிரலை உங்களை போன்றவர்கள் இந்த ஊடகங்களிலே வெளிப்படுத்த வேண்டும். அது என்னவென்று சொன்னால், 2012-2013 கால பகுதிகளிலே சுவிஸினுடைய அனுசரணையுடன் புலம்பெயர் தமிழர்கள் 3 அமைப்புகளும் தாயகத்தில் இருக்கின்ற 3 அமைப்புகளும் சந்தித்து ஈழ விடுதலை தவிர்ந்த நீங்கள் ஒரு கருத்தொற்றுமைக்கு வாருங்கள், நாங்கள் அதை ஸ்ரீலங்காவிலே அமுல்படுத்துகின்றோம் என்று கூறியிருந்தார்கள். அது தாயகத்தில் இருந்து TNA, TNPF மற்றும் சிவில் சமூகம், ஃபாதர் ராயப்பு ஜோசப் அவர்களுடைய சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். புலம்பெயர் தேசத்திலிருந்து NCCT-யை உள்ளடக்கிய மக்களவைகள் மற்றும் சிடிசியை உள்ளடக்கிய GTF மற்றும் TGT போன்ற அமைப்புகள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது 6 கட்டமாக அந்த சந்திப்பு நடைபெற்றது. அதிலே 6வது கட்டத்திலே எல்லோரும் நாங்கள் கூறினோம், எங்களுக்கு ஏற்பட்டது இன அழிப்பு, இன அழிப்புக்காக இன அழிப்பு கூடியவர்களை சர்வதேச குற்றவாளி கூண்டுகளே நிறுத்துங்கள் என்கின்ற வகையிலே எங்களுடைய அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தோம். ஆனால் சிடிசியில் இருந்து கலந்து கொண்ட இதே ராஜ் தவரட்னசிங்கம் அவர்களும் மற்றும் GTF-ஐ சேர்ந்தவர்களும் தாயகத்தில் இருந்து கலந்து கொண்ட சுமந்திரன் போன்ற 3 தான் அந்த இன அழிப்பு எங்களுக்கு இடம்பெறவில்லை என்று கூறிவிட்டு அந்த சந்திப்பை அத்தோடு குழப்பிவிட்டு சிங்கப்பூருக்கு சென்று சிங்கப்பூரிலே மங்கள சமர வீராவை சந்திக்கலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன? நீங்கள் கூறுகின்ற கருத்து வெளிப்படையான ஆதாரங்கள். ஊடகப்பரப்பில் ஒன்றை நீங்கள் முன்வைக்கின்ற போது, திரு தேவசபாபதி அவர்களே, ஊடகப்பரப்பில் நீங்கள் ஒன்றை முன்வைக்கின்ற போது அதற்கான ஆதாரம் என்ன வைத்திருக்கின்றீர்கள்? அதற்கான என்ன இருக்கின்றது உங்களிடம்? ஆமாம், இது நாங்கள் கலந்து கொண்டவர்கள். நான் பெயரை குறிப்பிடுகின்றேன். இந்த பெயர் குறிப்பிட்டவர்கள் இதே ஊடகப்பில் வந்து என்னோடு வெளிப்படையாக பேசட்டுமே.
நான் ஏதோ தனி நபரோ அல்லது ஒரு அரசியல் ஆய்வாளனோ இல்லத்தானே, கனடிய தமிழர் தேசியவையின் ஊடக பேச்சாளராக கூறுகின்றேன். ஆகவே நான் குறிப்பிட்ட இந்த மூவரில் ஒருவராவது வந்து இதே ஊடரப்பு நிகழ்விலே உங்களுடைய நெறியாள்கையின் கீழ் எதிர்த்து என்னோடு பேசட்டுமே. அடுத்ததை நான் கூறுகின்றேன், கேளுங்கள். 2017 ஆண்டு சிடிசி தன்னுடைய வெளிப்படையாக அறிவிக்கின்றது, தன்னுடைய நிகழ்விலே சிங்களத்தினுடைய ரூபாக வாகினி என்கின்ற ஊடகத்துக்கு நேரடியாக சென்று அழைப்புதலை விடுகின்றார்கள். அது மாத்திரமின்றி உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஊடரப்பு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களும் தாயக தமிழர்களும் இந்த சிடிசி என்கின்ற கும்பல், ஜிடிஎஃப் என்கின்ற கும்பல் யார் என்று தெரிய வேண்டும். 2020 ஆண்டு சுவிசினுடைய வெளிவிகார அமைச்சு புலம்பெயர் தேசத்து அமைப்புகளை சேர்ந்த 20 பிரதிநிதிகளை சந்திக்கின்றார்கள். அந்த 20 பிரதிநிதிகளை சந்தித்து விட்டு அங்கே ஒரு 2 கேள்விகளுக்கான பதில். அதிலே ஒரு கேள்வி, விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு, இன்னொன்று விடுதலை புலிகள் மக்களை காக்கின்ற மக்கள் காப்பரன் அமைப்பு என்று. எல்லோரும் விடுதலை புலிகள் மக்களை காக்கின்ற அமைப்பு என்கின்றார்கள். இதே சிடிசியை சேர்ந்த ராஜ் தவரட்னசிங்கமும் ஜிடிஎஃப் சேர்ந்த குகன் என்பவரும் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு என்ற இடத்திலே போயிருந்தார்கள். இதெல்லாம் வெளிப்படையான உண்மை. இவைகள் எல்லாம் கூறுகின்ற பொழுது நான் என்சிசிடியினோடு ஒரு ஊடக பேச்சாளனாக கூறுகின்றேன். இவற்றை மறுத்து உங்கள் நிகழ்விலே வந்து யாரும் கதைக்கட்டுமே. அது மாத்திரமன்றி இன்னொரு விடயத்தை கூறுகின்றேன். சிடிசி என்கின்ற இந்த கனடாவிலே நடாத்தப்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே வந்து இளையவர்களையும் சமூகத்தையும் சீரழிக்கின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இளைஞர்களை மதுவுக்கும் மாமிசத்துக்கும் அடிமையாகி கூத்தடிக்கின்ற இளையவர்கள் மீது தொடர்ச்சியாக பொது வழியில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது, அதாவது ஒரு தரம் தாழ்ந்து அல்லது ஒவ்வொருவருக்குமான தனி மனித உரிமைகள் அல்லது அவர்களுக்கான சுதந்திரங்கள் இருக்கின்ற போது அங்கு அவர்கள் சிடிசியால் நிகழ்வு ஏற்பாடு செய்கின்ற போது அவர்களுடைய நிகழ்வை பற்றி நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் அதற்குள் உள்ளார்ந்தமாக இளையவர்களை இணைத்து அவர்கள் செயற்படுகின்ற போது அடுத்த சந்ததி என்றுதான் நீங்களே குறிப்பிடுகின்றீர்கள். அந்த இளையவர்கள் அங்கு போகின்ற போது உங்களுக்கு எதிரானவர்கள் என்பதற்காக நீங்கள் ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டி தீர்ப்பது அழகல்ல வல்லவா? இல்ல, இது ஒட்டுமொத்த வன்மம் அல்ல. சில விடயங்களை குறிப்பிடுகின்ற போது அதற்கான ஆதாரங்கள் அல்லது வீடியோக்கள், படங்களை நீங்கள் உங்களுக்கு அனைத்தும் இந்த செவ்வி முடிந்த பின்பு அனுப்புகின்றேன். இந்த ஸ்பீட் டேட்டிங் என்பது பின்பு கடும் எதிர்ப்பின் காரணமாக அதை சிடிசி நிறுத்திவிட்டது. அடுத்தது இன்னும் ஒன்று கூறுகின்றேன். பொங்கல் விழா என்பது நீங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொங்கல் விழா தமிழனுடைய பாரம்பரியமான நிகழ்வு. அது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவிலே நீங்கள் போகி பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தைப்பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மாட்டு பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், காணும் பொங்கல் என்ற ஒரு பொங்கலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எந்த ஒரு 2009 ஆண்டுக்கு பிற்பாடு சிங்கள அரசுக்கு எதிரான போராட்டங்கள், மே 18 தமிழின அழிப்புக்கான போராட்டங்கள், ஏன் மாவீர தினத்திலே வந்த மாவீரர்களுக்கு மலர் வைக்கின்ற அஞ்சலி, ஏதாவது ஒரு நிகழ்விலே இந்த சிடிசி என்கின்ற கும்பல் ஈடுபட்டதா என்றால் இதுவரைக்கும் ஈடுபடவில்லை. அவர்கள் மேற்கொண்டது முழுக்க இந்த வரவு திட்டத்தை கூட நாங்கள் பார்க்கின்றோம். என்னவென்று சொன்னால், இவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ என்கின்ற ஒரு இனப்படுகொலையாளியை சந்தித்தனுடைய முக்கியமான நோக்கம், இதே கனடிய அரசு மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் 20க்கு மேலான பிரியாண தடையை விதித்திருக்கிறது. அவர்களை இதே கனடாவிலே பதிவு செய்யப்பட்ட சிடிசி என்கின்ற போய் சந்தித்ததன் காரணம் அவரை பூசி மெழுகி அவரை நல்லவராக்கி ஏற்கனவே இவர்களுக்கு இருந்த மஹிந்த ராஜபக்சோடு இருந்த தொடர்பை அவர்கள் வெளிக்கொண்டு வந்து இந்த கனடிய அரசுக்கு அவரை நல்லவர் போல் காட்டுகின்ற ஒரு போலித்தனமான இந்த சந்திப்பு தான் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய சந்திப்பு என்று நாங்கள் கருதுகின்றோம். அது மாத்திரமன்றி சிடிசியிலே இயங்குகின்றவர்கள் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை, எந்த ஒரு மக்கள் சந்திப்பும் இல்லை, எந்த ஒரு ஊடக சந்திப்பும் இல்லை. இந்த ஊடரப்பு நிகழ்வினூடாக தமிழரசு உங்களிடம் நான் வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த சிடிசியில் இருப்பவர்களோ ஜிடிஎஃப் இருப்பவர்களோ புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் அமைப்புகளோடாவது நேரடியாக அவர்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் வைக்கின்றேன்.
நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் இன அழிப்பு தொடர்பான கற்கை நெறி வாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விடுதலை புலிகள் மீதான தடை கனடாவில் தொடர்கிறது என்று. ஒரு தசாப்தத்துக்கு மேலாக என்சிசிடி கனடிய தமிழர் தேசிய அவையும் இன்று அங்கு உங்களுடைய மக்கள் பணிகளையும் ஈழத்தமிழர் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளையும் முன்னெடுக்கின்றீர்கள். நீங்கள் விடுதலை புலிகள் தடை சார்ந்து மற்றவர்கள் செய்யவில்லை, மற்றவர்கள் மீது நீங்கள் வைக்கின்ற விமர்சனம் நியாயமானதாக இருந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுத்திருக்கின்றீர்கள்? இன்று வரையும் விடுதலை புலிகளின் தடை தொடர்பில் உங்களுடைய முயற்சிகள் என்னவாக இருக்கின்றது? தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது இங்க கனடாவில் இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடும் அந்த தேர்தல் விடயத்திலே நாங்கள் சந்திக்கப்படுற பொழுது ஒரு கட்சிகள் சார்ந்து மாத்திரம் நாங்கள் முடிவெடுப்பவர்கள். 3 பிரதான கட்சிகளுக்குமாக அந்தந்த தொகுதிகளிலே தமிழர் நலந்தாந்து செயற்படுபவர்களுக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்கின்ற கொள்கை அடிப்படையில் நாங்கள் 3 கட்சிகளோடும் மிக நெருக்கமாக இருக்கின்றோம். அந்த நெருக்கத்தின் வெளிப்பாடாக நாங்கள் பலவிதமான அழுத்தங்களை அந்த நேரங்களிலே கொடுப்போம். அதிலே நாங்கள் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயமும் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுவரைக்கும் அந்த இன அழிப்பு சார்ந்து 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் முதலாக குறிப்பிடுகின்றார் இன அழிப்பு தமிழர்களுக்கு நடைபெறுகின்றது என்று. அதன் பின்பு சிங்கப்பூரின் சிப்பி என்று அழைக்கப்பட்ட லீ குவான் யூ கூறியிருக்கின்றார். அது மாத்திரமன்றி நீங்கள் தமிழகத்திலே 2015ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலே இன அழிப்பு சார்ந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் பின்பு வடக்கு மாகாண அன்றைய முதல்வராக இருந்த ஐயா விக்னேஸ்வரன் சார்பில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் கனடாவிலே ஒன்டாரியோ சட்டம் என்பது 325 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 110க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கக்கூடிய ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே இடம்பெற்றது சட்டம் ஈழத்தமிழனுடைய விடுதலை வரலாற்றிலே முதலாக ஒரு சட்டமாக இன அழிப்புக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த 104 சட்டத்தை பார்க்கணும். அதிலே அந்த சட்டத்தை கொண்டு வந்த திரு விஜய் தணிகாசலம் அவர் அந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு இந்த சட்டத்தை ஏகமனதாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய என்சிசிடிக்கு நன்றி என்ற ரீதியிலே பேசியிருந்தார். நாங்கள் எதை குறிப்பிடுகின்றோம் என்றால் தொடர்ந்து நாங்கள் இந்த விடயத்திலே மிக கவனமாக நாங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய கொள்கை வகுப்பாளர்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கான சாத்தியங்கள் வருகின்ற பொழுது நிச்சயம் அதை வலுப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஆண்டு மே மாதம் 18 தமிழின அழிப்பு நினைவு நாள் என்று சொல்லி கனடிய பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படியாக ஒவ்வொரு விடயங்களிலும் அதன் பின்புதான் பார்த்தீர்கள் சிங்கள அதனை நீங்கள் செய்வதற்கு காரணமாக இருந்தது இல்ல. கரி ஆனந்த சங்கரி அவர்கள் தான் அது அந்த அவருடைய கட்சி அதற்கு முழுமையாக இருந்து செயற்பட்டவர். நாங்கள் பல விடயங்கள் ஆளுங்கட்சியோடு செயற்படுகின்ற பொழுது கரி ஆனந்த சங்கரி அவர்களோடு இணைந்துதான் பயணிக்கின்றோம். கனடாவில் ஒட்டுமொத்தத்தில் ஈழத்தமிழர்கள் சார்ந்து இடம்பெறுகின்ற முக்கிய விவகாரங்களை என்சிசிடி செய்கின்றது. அதில் நீங்கள் தனியொரு அமைப்பாக செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கின்றதா, அல்லது அங்கு உங்களுக்குள் கூட்டு ஒருங்கிணைக்கும் அல்லது உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையான பலமான கட்டமைப்பு கனடாவில் இருக்கின்றதா? நாங்கள் பலமான கட்டமைப்பாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாவீரர் நாளை நிகழ்த்துகின்ற அகவம், வணக்க நிகழ்வுகளை நடத்துகின்ற கலை பண்பாட்டு கழகம், இளையோர் அமைப்பு, இளையோர் அரசியல் பிரிவு, மகளிர் அமைப்பு, விளையாட்டுத்துறை, அறிவகம், தொழில்நுட்ப கல்லூரி, இவற்றை எல்லாவற்றுக்கும் தாயமைப்பாக கனடிய தமிழர் தேசியவை இருக்கின்றது. அது மாத்திரமன்றி ஒரு வரைவை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு வரைவு ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். என்னவென்று சொன்னால், யார் எந்த கட்சியோட போய் பேசுகின்ற பொழுதும் இந்த வரவை முன்வைத்து பேசுங்கள், ஒவ்வொருவரும் போய் ஒவ்வொரு விடயங்களை பேசாமல் இந்த வரவை வைத்து பேசுங்கள் என்கின்ற பொழுது ஒரு வரவை வரைந்திருந்தோம். அந்த வரவிலே கனடாவில் இருக்கின்ற 64 அது ஊர் சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் எல்லாம் 66 சங்கங்களும் இணைந்து கையொப்பமிட்ட அந்த ஆவணத்தை தான் இப்பொழுது நாங்கள் எந்த ஒரு சந்திப்பிலே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த நாங்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்புகளும் பயன்படுத்த அதைத்தான் நாங்கள் அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவைக்கும் அனுப்பிடுவோம். எந்த ஒரு வேலை திட்டத்தையும் கனடிய தமிழர் தேசியவை மேற்கொள்ளுகின்ற பொழுது சிடிசி என்கின்ற
அது கிட்டத்தட்ட ஒரு சிங்கள துணை தூதரகம் மாதிரி தான் இயங்குகின்றது. அதை தவிர்த்து மற்ற அனைத்தோடு இணைந்துதான் செயற்படுகின்றோம் வேலை திட்டங்களின் அடிப்படையில். நீங்கள் சற்று முன்னர் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் தொடர்பில் கடுமையான விமர்சனத்தையும் அவர் தொடர்பான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தீர்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் சாத்தியக்கூறுகளும் அதற்கான அறிவிப்புகளும் வெளியாயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக முறையில் தலைவர்களை தெரிவு செய்வதற்கு தயாராகி இருக்கின்றது. அது தன்னுடைய வளர்ச்சி போக்கையும் தன்னுடைய கடந்த கால அனுபவத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சம் என்று திரு சுமந்திரன் அவர்களே கடந்த வாரம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மகநாடு ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரை தெரிவு செய்வதற்கான மும்முனை போட்டி இடம்பெறுகின்றது. புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்கின்ற வகையிலும் உங்களுடைய பார்வை அல்லது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? நான் நினைக்கின்றேன் உங்களை போன்றவர்கள் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். கனடிய தமிழர் தேசியவை நான் நினைக்கிறேன் முதலாக நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்தோம். 2016 ஆண்டு ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தோம், தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் போன்றவர்கள் முற்றாக நீக்கப்பட வேண்டும். அவர்கள் தொடர்ச்சியாக தமிழின விரோத சக்திகளாக செயற்படுகின்றார்கள் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தி இருந்தோம். அதிலே இன்று வரைக்கும் மாற்றம் இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த GTF என்கின்ற சுரேனாக இருக்கட்டும் மற்றும் CTC டன்டன் மற்றும் சுமந்திரன் இந்த மூவருடைய கூட்டணியாகத்தான் இந்த வரைவு கூட இருக்கின்றது. அவர்கள் இவ்வளவு மக்களுடைய எதிர்ப்பை கண்டுவிட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்றாரே தவிர தமிழரசு கட்சி ஆரோக்கியமாக போக வேண்டும் என்றால் சுமந்திரன் தவிர்ந்த தமிழ் தேசியத்தை நேசிப்பவர் தான் அதுக்கு தலைவராக இருப்பதுதான் சாத்தியமாக இருக்கும். அது மாத்திரமன்றி மற்ற கட்சிகள் TNPF போன்றவோடு அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக பலர் இருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீர்கள், நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் தாயக அரசியல் கட்சிகளுடைய இதுக்குள் தலையிடுவதில்லை. ஆனால் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரியமான கட்சியிலே சுமந்திரன் போன்ற சிங்களத்தினால் நிர்ணயிக்க உள்ளே புகுத்தப்பட்டவர்கள் அது கட்சி தலைமைக்கு வருவது என்பது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணும். ஆகவே சுமந்திரன் முற்றாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து நீக்கம் அடைய வேண்டும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அமைப்புகள் சார்ந்தும் எதிர்கால பயணங்கள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நாங்கள் இந்த பல சந்தர்ப்பங்களிலே இந்த CTC என்கின்ற விடயம்தான்தை பேசி இருக்கின்றோம். இப்பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக CTCயினுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்கள் பொதுவாக இந்த இவற்றுக்கான மன்னிப்பை கேட்டு இந்த நிர்வாகத்தில் அவர்கள் விலக வேண்டும். அது மாத்திரமன்றி இது டண்டன் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ஷ மற்றும் ரவீனா என்கின்ற ஒரு பொம்மை அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து இயக்கி கொண்டு வருகின்றார்கள். அவர்களால் நடாத்தப்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக எங்களுடைய பாரிய எதிர்ப்பை கொடுக்க வேண்டும். இல்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சிங்கள துணை தூதரகம் பல வகையிலே இங்கு தமிழர்களை பிரித்தாளுகின்ற வேலை செய்கிறது. அந்த வேலையை சிங்களத்தோடு சேர்ந்து இந்த CTC செய்கின்றது. ஆகவே CTCயினுடைய நிர்வாகம் முற்றாக நீக்கமுறை செய்கின்றவரை தொடர்ந்து புலம்பெயர் சமூகங்களும் உங்களை போன்ற ஊடகங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.